ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸ் கிரிப்டோ. வீடியோ எல்லோரும் கடைசி வரையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இந்த ஏர்ட்ராப் பற்றின அப்டேட்ஸ் எல்லாமே தெரியும். அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் நான் என்னென்ன அப்டேட்ஸ் வருது, டோக்கன்ஸ் எப்போ வித்ட்ரா தராங்க, அந்த பற்றின அப்டேட்ஸ்லாம் தரேன், ஓகேங்களா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஏர்ட்ராப்னு பார்த்தீங்கன்னா டூன் நேஷன் சொல்லி ஒரு ஏர்ட்ராப் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா டூன் சொல்லி ஒரு எக்கோசிஸ்டம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட ஆப்பு கீழே உருவாக்குற எக்கோசிஸ்டம்னு ஒரு ஆப் தான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த டூன் நேஷன், ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் வந்து இந்த get.toon.org வெப்சைட்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓகேங்களா? ஜஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னா வெப்3யோட இவங்க தான் இது பண்ணிகிட்ருக்காங்க, ரைஸ் பண்ணிகிட்ருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, ஓகேங்களா? இது கீழே பார்த்தீங்கன்னா டூன் எக்கோசிஸ்டம் ஆப்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இதை ஃபஸ்ட்டு இது இருக்குது பார்த்தீங்களா, டூன் நேஷன் டெலகிராம் மினி கேம்ன்ட்டு. இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்களோட டூன் பாட்டுன்னு ஒரு ஆப் இருக்குது. அதில் போய் உங்களுடைய அவதார் எதாவது வேணும்னா நீங்கள் அதை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் 2023 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எக்ஸ்ப்ளோர் கொடுத்து பார்த்தீங்கன்னா அந்த 2023 என்ன பண்ணாங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? அந்த இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம், ஓகேங்களா? அதாவது உங்கள் வேலை நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க அந்த இது பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அவங்க எக்கோசிஸ்டமில் என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் இருக்குது அந்த இது கொடுத்துருக்காங்க. அப்புறம் டீம் பார்த்தீங்கன்னா டூன் டீம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஃபோட்டோ லேபு, டூன் மீ அண்ட் நியூ ப்ரொஃபைல் பிக்கில் இருந்த சிஓஸ் இல்லை மேனேஜர்ஸ் அந்த மாதிரி இருந்த ஸ்டாஃப்ஸ் வச்சு இதை வந்து உருவாக்கியிருக்காங்க, ஓகேங்களா? இவங்க இது வரைக்கும் 200 மில்லியன் ப்ளஸ் ஃபோட்டோஸ் வந்து இந்த அனிமேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இவங்க வந்து 320 மில்லியன் டவுன்லோட்ஸ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? இதில் வந்து நிறைய எடிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்க வந்து ஒரு எக்கோசிஸ்டம் ப்ராஜெக்டில் கொண்டு வராங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதனால் வந்து கொஞ்சம் பொட்டன்ஷியலாக தான் இருக்கும், அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க டோக்கனாமிக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் என்னென்ன பண்ண போகிறோம் அந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபேர் டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? 0 ப்ரீ அலோகேஷன் சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? யாருக்குமே ஃப்ரீ அலோகேஷன் தர மாட்டாங்க, கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கு தான் எல்லாேருக்கும் ஈக்குவலாக தரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டோக்கனோட யூட்டிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் டோக்கன்ஸ் தராங்க ஃப்ரெண்ட்ஸ். கவர்னன்ஸ் டோக்கன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனான்ஸ்க்கு வந்து இப்போ பிஎன்பி டோக்கன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்போ டூன் நெட்வொர்க் வந்து டூன் எக்கோசிஸ்டம்க்கு வந்து டூனுங்கிற டோக்கன் தான் கவர்னன்ஸ் டோக்கன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அப்புறம் ப்ரீ லான்ச்சில் ஏதாவது இது பண்ணுச்சுன்னா அந்த டோக்கனு இந்த டோக்கன் வச்சு ப்ரீ லான்ச்சில் ஏதாவது ஈவெண்ட் மாதிரி எதாவது கண்டக்ட் பண்ணாங்கன்னா அந்த டோக்கன் வச்சு இது பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் இதோட ஃபியூச்சர்ஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் ஃபியூச்சர்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ண முடியுமோ அந்த இதை வச்சு இது பண்ணிக்கலாம். அப்புறம் சோஷியல் கான்ட்ரிபியூஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா அவங்க ஏதாவது சேரிட்டிஸ்க்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்போது நீங்கள் நம்ம கொடுக்குறோம்ல டோக்கன்ஸோட ஹெல்ப், அதை வச்சு இது பண்ணிடுவாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவங்க சொல்லியிருக்காங்க பப்ளிக் ஆஃபரிங் டேட்டு கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அவங்க டோக்கன் லிஸ்ட் பண்ணுவாங்க. பப்ளிக் ஆஃபரிங்னால் ஒன்றுமே இல்லை, இப்போ வந்து அவங்க வந்து பப்ளிக்கிட்ட செல் பண்ணுற மாதிரி, இப்போ நாங்கள் இந்த மாதிரி டோக்கன் வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து விற்க போகிறோம் அந்த மாதிரி செல் பண்ணுவாங்க. அதை வந்து யூசர்ஸ் வந்து வாங்கிக்கிற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். Q1 இல்லை Q2 2024ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Q1 நடக்கலை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் Q2னா இந்த ஜூன் வரையும் வரும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஜூன் முடிகிறதுக்குள்ளே நடக்கும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா மேபி டிலே பண்ணுவாங்க, ஓகேங்களா? அதுக்கடுத்து கீழே இவங்க க்ரோ வித் ஸ்டார்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டூன் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். இந்த செயினில் இருக்குது பார்த்தீங்களா, இப்போதைக்கு சொலனாவும் டான் செயின் மட்டும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அது 2 செயின் தான் மேஜராக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா நிறைய செயின் சப்போர்ட் ஆகுது. எத்தீரியம், பிஎன்பி, பாலிகான், அப்புறம் பேஸ் நெட்வொர்க் அந்த இதெல்லாம் சப்போர்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா NFT ரிசீவ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா ரோட் மேப் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க, டூன் ஸ்மார்ட் கான்ட்ராக்ட், அப்புறம் டூன் டோக்கன் விட்டுருக்காங்க, அப்புறம் டூன் காயின் லான்ச் விட்டுருக்காங்க, அப்புறம் கிட் புக்கில் வந்து அவங்க அப்ளிகேஷன் விட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் NFT லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பப்ளிக் சேல் வந்து வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. நெட்வொர்க் 2 டிசைனு, அப்புறம் லான்ச் ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸ், அப்புறம் R1T அண்டு ஆன் L2 செயின், இதெல்லாம் வந்து சீக்கிரமாக கொண்டு வர போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? அதனால் யாரும் இந்த டோக்கன் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், அந்த இதை வச்சு நீங்கள் வந்துக்கோங்க, ஓகேங்களா? அந்த இதை வச்சு நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட்னு சொல்லி கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட் கொடுத்துட்டு ப்ளே கொடுத்துக்கோங்க. ப்ளே கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும், வெயிட் பண்ணுங்கள். ப்ளே கொடுத்ததுக்கப்புறம் இப்படி வரும், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அதோட கீழே வந்து லெட் தி ஃபன் பிகின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும்.
அதுக்கடுத்து மேலே வந்து நீங்கள் ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. அப்படியே ஒவ்வொரு இதாக ஸ்கிப் கொடுத்துட்டே வாங்க. அப்புறம் கேம் ஆனுன்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. இப்போ வந்து உங்கள் கெட்டு ப்ரொஃபைல் பிக்சர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து உங்கள் கேலரியில் இருக்கிற ஏதோ ஒரு பிக்சர் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய கேலரியில் இந்த பைக் பிக்சர் இருக்குது, அந்த பைக் பிக்சர் நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா. கீழே ஸ்கிப் பண்ணவும் கொடுத்துக்கோங்க, இல்லை கண்டினியூவும் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. மேக்ஸிமம் ஸ்கிப் கொடுத்துருங்க. அப்லோட் ஆகுதான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்லோட் ஆகலைன்னா ஸ்கிப் கொடுத்துருங்க ஓகேங்களா. அப்டேட் ஆனதுக்கப்புறம் இங்கே மேலே வந்து பேலன்ஸ் அப்டேட் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், டிலே ஆகுது. ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி ஸ்லோ ஆகும். ஏன்னா சர்வரில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால ஸ்லோ ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வெயிட் பண்ணுங்கள், ரீலோட் பண்ணி ஓகேங்களா. இந்த மாதிரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் உங்கள் ஹோம் பேஜாக இருக்கும். நீங்கள் இதில் வந்து யாராவது இப்போ நீங்கள் மேல் கேரக்டர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா மேல் கொடுத்துக்கோங்க. அதை வந்து ஜெண்டரை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பிக்சர்லேயும் உங்களுக்கு மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அதுக்கடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ. உங்கள் ஃபோட்டோ வேணும்னா உங்கள் ஃபோட்டோ அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து உங்கள் ஃபோட்டோ வந்து கார்ட்டூனில் வரும் ஓகேங்களா. அதுக்கடுத்து எப்படி எப்படிலாம் இந்த டூன் நேஷனில் எப்படி எப்படிலாம் ஏர்ன் பண்ணலான்னு சொல்லி காமிக்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த டாப் பாட்டமில் வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, ஏர்னுங்கிற ஆப்ஷனு. அந்த ஏர்ன் ஆப்ஷன் சொல்லி கொடுத்துருங்க. ஏர்ன் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்வைட் ஒன்று ஃப்ரெண்டு இருக்குது ஓகேங்களா. நீங்கள் அந்த இன்வைட் ஒன்று ஃப்ரெண்டு கொடுத்து நீங்கள் யாராவது ஃப்ரெண்ட் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20,000 காயின்ஸ் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அதுக்கடுத்து உங்கள் வேலெட் வந்து டாப் அப் பண்ணி சொல்லியிருக்கேன். டாப் அப்புங்கிறது ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வேலெட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஃபுல்லாக ஒரு டைம் நிறையணும். நீங்கள் எந்த வேலெட் சொல்கிறேன்னா எங்கள் மேலே வால்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வால்ட்டு சொல்கிறேன். அந்த வால்ட் வந்து ஒரு தடவை ஃபுல்லாக நிறையணும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அந்த வால்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போது வந்து 45,000 லிமிட் இருக்குது. அந்த 45,000 லிமிட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த இது கிளைம் ரிவார்டுன்னு சொல்லி 2,000 காயின்ஸ் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்க. அடுத்து அப்கிரேட் யுவர் வேலெட் 1000 சொல்லி கொடுத்துருக்காங்களா, அதை கிளிக் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டு அப்கிரேட் வேலெட் கொடுங்க. அப்கிரேட் வேலெட் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே இன்க்ரீஸ் வேலெட் லிமிட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் அதை கொடுத்துட்டு 2,700 காயின்ஸ் கொடுத்துட்டு வேலெட் லிமிட் இதாகிடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நீங்கள் பின்னாடி போய்ட்டு அதை கிளைம் பண்ணிக்கோங்க. கிளைம் ரிவார்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா கிளைம் ஆகிடும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த டாஸ்க் முடிஞ்சாலும் அடுத்து அப்கிரேட் யுவர் ஃபார்மிங் ஸ்பீடுன்னு இருக்கும். இதை கொடுத்துட்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கோங்க. ஃபார்மிங் ஸ்பீடாக ஃபஸ்ட் இருக்கும், அதை கொடுத்து அப்கிரேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்கிரேட் பண்ணிவிட்டு பின்னாடி பேக் போய்ட்டு இப்போ அப்கிரேட் யுவர் ஃபார்மிங் ஸ்பீட் கொடுத்துட்டு கிளைம் ரிவார்ட் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஷேர் யுவர் ப்ராக்ரஸ் ஆன் டெலகிராம்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா. நீங்கள் ஜஸ்ட்டு ஷேர் கொடுத்துட்டு கெட் யுவர் லிங்க் கொடுங்க. கெட் யுவர் லிங்க் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், அது லோட் ஆகிடும் ஓகேங்களா. லோட் ஆனதுக்கப்புறம் டெலகிராம் கொடுத்துருக்காங்க. டெலகிராம் கொடுத்து யாராவது ஒருத்தருக்கு ஜாயின் பண்ணிவிட்ருங்க ஓகேங்களா. இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கே அனுப்பிக்கிறனால அனுப்பிக்கோங்க ஓகேங்களா. அனுப்பிட்டு சேவ் மெசேஜஸ் அனுப்பிட்டு பேக் போய்க்கோங்க. பேக் போய்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. கிளைம் ரிவார்டு கொடுத்துக்கோங்க. கிளைம் ரிவார்டு கொடுத்ததுக்கப்புறம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அதுக்கடுத்து மூவ் காயின்ஸ்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த காயின்ஸ் வந்து 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் டோக்கன்ஸ் வந்து ஃபில் ஆகிரும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அந்த டைமில் போய் நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த இதை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மூவ் காயின்ஸ் டு வேலெட் வந்து இந்த இது நீங்கள் போய் கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை ஒரு தடவை வெயிட் பண்ணுங்கள். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்கள். பேக் போய்க்கோங்க. பேக் போய்ட்டு இந்த கலெக்ட் காயின்ஸ்னு ஒரு தடவை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. இந்த கலெக்ட் காயின்ஸுங்கிறது தான் இதில் இருக்கிற காயின்ஸ் கலெக்ட் பண்ணி வாலெட்டில் போய் சேவ் ஆகும். இந்த வாலெட்டில் போய் சேவ் பண்ணுற காயின்ஸ் தான் இப்போ நம்ம வந்து இந்த டோக்கன்ஸை ஏர்ன் பண்ண போகிறோம் ஓகேங்களா. வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் டிலே ஆகுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அந்த இது இதாகிடும். அதே மாதிரி எல்லாமே டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஓகேங்களா. எல்லாமே ஈஸியான டாஸ்க் தான் இருக்கும். அப்புறம் ஸ்பெஷல் கொஸ்டின் சொல்லியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அதான் 50,000 காயின்ஸும் சொல்லியிருக்கோம். நீங்கள் 50,000 காயின்ஸ் ஏர்ன் பண்ணிங்கன்னா இந்த இது வந்து கம்ப்ளீட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ஃபாலோ ஆன் ட்விட்டர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட்டு ஃபாலோ கொடுத்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு பேஜ் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கிளைம் ரிவார்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் திருப்பி பேக் வந்து கிளைம் கொடுத்துக்கோங்க. கிளைம் கொடுத்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் கிளைம் ஆகிடும் ஓகேங்களா. இதே மாதிரி கீழே இருக்க எல்லா டாஸ்க்கு பண்ணிக்கோங்க ஓகேங்களா. எல்லா சோஷியல் மீடியா டாஸ்க் பண்ணிங்கன்னா 3,000 காயின்ஸ் கிடைக்கும். அப்புறம் இந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து அப்லோட் யுவர் ஃபோட்டோன்னு கேட்பாங்க. அந்த அவதாரை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 4,000 காயின்ஸ் தரும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் எல்லா டாஸ்க் பார்த்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதில் அப்கிரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அப்கிரேட் ஒரு ஆப்ஷனில் கூட நீங்கள் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஏன்னு சொல்லி சொல்கிறேன்னா பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வால்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது கிளிக் பண்ணிங்கன்னா
உங்களோட இப்போ கரண்ட் வேல்யூ வால்ட்டோட லிமிட் பார்த்தீங்கன்னா 45,360 வரையும் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. இந்த டோக்கன்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த வாலெட்டில் போய் நீங்கள் உங்களால் டோக்கன் சேவ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா வால்ட் வந்து அப்கிரேட் பண்ணணும் ஒவ்வொரு லெவலுக்காக. இப்போ செகண்ட் லெவலுக்கு நான் அப்டேட் பண்ணிட்டேன்னா இந்த மாதிரி அப்டேட் பண்ணதுக்கப்புறம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 56,700 வந்துடுச்சு. இதே மாதிரி நீங்கள் வந்து டோக்கன்ஸ் ஏர்ன் பண்ண வால்ட்டும் கம்மியாகிட்டே போகும். நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணிட்டே வாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து கீழே கலெக்ட் காயின்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த கலெக்ட் காயின்ஸும் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். 14,000 தான் லிமிட் இருக்கும். அந்த 14,000 நீங்கள் கலெக்ட் பண்ணணுன்னா நீங்கள் காயின்ஸ் கொடுத்து அப்டேட் பண்ணணும். இதே மாதிரி ஒவ்வொரு லெவலில் அப்டேட் பண்ணிட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ மேலே இருக்கிற வால்ட் லெவலும் கண்டினியூஸாக நீங்கள் காயின்ஸ் அப்டேட் பண்ண வால்ட் லெவலில் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஃபார்மிங் ஸ்பீட் இருக்கும். இந்த ஃபார்மிங் ஸ்பீடு வந்து ஒரு செகண்டுக்கு நீங்கள் உங்களால் எவ்வளோ டோக்கன்ஸ் ஏர்ன் பண்ண முடியும் அந்த இது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை வச்சு தான் உங்களை வந்து டோக்கன்ஸ் எந்தளவுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் அந்த இதெல்லாம் தெரியும். ஓகேங்களா? எந்தளவுக்கு நீங்கள் ஐயா கொண்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து அமௌண்ட் ஈஸியாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதனால் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதை முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பேக் வைக்கோங்க. இது எல்லா லெவலில் அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எக்ஸ்சேஞ்ச் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த காயின்ஸ் வச்சு டூன் டோக்கன் ட்ராப் வந்து தருவாங்க. அந்த டோக்கன் அப்போ நான் எக்கோசிஸ்டம் டோக்கன் சொன்னேன், அந்த டைம் வந்து நமக்கு வந்து ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்க சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை.